ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில், டிக்டாக் கிட்டத்தட்ட 5500 ஃப்ரெண்ட்ஸ், பிக் நம்பரில், ஸோ பாப்புலர். ஆனால் நேற்றுக்கு வந்து நான் ரொம்ப பிரேக் டவுன் ஆகிட்டேன். இத்தனை பேர் இருந்தோம் கூட ஒருத்தங்க கூட இல்லை. நான் எப்பவுமே கூட தான் இருக்கேன். நான் ஒன்றை சொல்ல மச்சான், நான் இவங்கள்ட்ட பேசியிருக்கேன். ஆன்லைனில் எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் ஆன்லைனில் இருக்கானுங்க. ப்ரோ லவ் யூ ப்ரோ, ஐ மிஸ் யூ ப்ரோ, எல்லாம் ஆன்லைனில். ஐ மிஸ் யூ ப்ரோ. Yeah, I miss you too much. I miss you extremely. But in reality, நீ போன அடுத்த செகண்டே ஒன்று மறந்துடுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ நான் சின்னதாக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதாவது ஒரு மெசேஜ் போடலை, ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கலை, ஒன்றும் பண்ணலை. அண்ட் கெஸ் வாட், ஒரு பையன் நோட்டீஸ் பண்ணலை. நட்பு, ஆன்லைன் நட்பு, சோஷியல் மீடியா நட்பு. அப்போ தான் புரிஞ்சிச்சு, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, வெறும் ஆடியன்ஸ். ஏய், வண்டியை ஷேக் பண்ணாதடா, நான் உன்னை பற்றி பேசவே இல்லை. இப்படி தாங்க. உங்களுக்கு திருவள்ளுவர் தெரியுங்களா? அவர் அருமையாக ஒரு திருக்குறள் ஒன்று சொல்லுவார். செயற்கரிய யாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய யாவுள காப்பு. மச்சி, என்றைக்குமே நீ தாண்டா எனக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸு. இவங்களுக்கு தெரியாதா இந்த காலத்து பசங்களுக்கு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப் நான் முடிச்சிடறேன். சாரி. அந்த திருக்குறளுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? தெரியும், அவன் கடுப்பாக வரான். அதாவது உண்மையான நட்பு அப்படிங்கிறது கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நண்பன் மட்டும் உங்கள் லைஃப்பில் கிடைச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த நட்பு தரக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன், அதை விட வேறு எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்க முடியாதுங்க. ரைட்? இப்போ பாருங்கள், இப்போ என் ஃப்ரெண்டு இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் ஸ்டில் என் கூட தான் இருக்கான். அதுதான் நட்பு. இந்த காலத்தில் எல்லாம் வெறும் ஆன்லைன் நட்பு தான். ஸோ இந்த திருக்குறளை மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த திருக்குறளை பேஸ் பண்ணி உங்களோட நட்பு என்னங்கிறது நீங்களே தேடிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.